வெல்கம் டு கொங்குநாடு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு எவர்கிரீன் ஸ்நாக் பார்க்க போறோங்க. தேங்காய் பன். நம்ம தியேட்டர்ஸ்க்கு போனாலோ பேக்கரிஸ்க்கு போனாலோ கண்டிப்பா வாங்கி சாப்பிடுற ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. வீட்டில் நம்ம இன்னைக்கு ரெண்டு டைப்ல பண்ண போறோம். அவன்ல வைக்க போறோம், கடாயிலையும் செய்ய போறோங்க. கூடவே ஒரு சின்ன எக்ஸ்ட்ராவா குட்டி டீ பன் செய்ய போறோங்க. பார்க்கவே கியூட்டா இருக்கு இல்லைங்க? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெதுவெதுப்பான தண்ணி 190 ml எடுத்துக்கிறோங்க. இதுல தான் நம்ம ஈஸ்ட் ஊற வைக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கரை 6 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இந்த சர்க்கரை போட்டீங்கன்னா தான் ஈஸ்ட் வந்து நல்லா வளரும். அதுக்காக தான். கூட ஈஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போறோம். தண்ணி வந்து ரொம்ப சூடா இருந்ததுன்னா ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்க தண்ணி ஊத்திட்டு இதெல்லாம் கலந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். ஈஸ்ட் ஒருவேளை உங்களோட பழசா இருந்ததுனாலும் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சிருக்கணுங்க. ஒருவேளை நுரைக்கலைன்னா நீங்க அந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா வராது. மாத்திட்டு புதுசா ஈஸ்ட் மறுபடியும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்க எப்படி நுரைச்சிருக்குதுன்னு. இந்த மாதிரி நுரைச்சு வந்திருந்தா தான் பிரெட் உங்களுக்கு நல்லா வரும். தேங்காய் பன் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம மாவுக்கு தேவையானது பார்க்கலாங்க. 3 கப் மைதா எடுத்திருக்கோம். நாங்கள் இங்கே 2 தேங்காய் பன் கலவை எடுத்திருக்கோங்க. நீங்கள் ஒன்று மட்டும் போதும்னா பாதி பண்ணிக்கோங்க எல்லாமே. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோங்க. அது கூட 5 to 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. வாசம் இல்லாத எண்ணெய். நாங்கள் இங்கே ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் மிக்சரை இதுக்குள்ளே ஊற்றிக்கிறோங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம். இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்தில் வரணுங்க. நீங்கள் பிணைய நல்லா எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே பிணையும் போது வித்தியாசம் தெரியும். முதல்ல வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா நல்லா உருண்டை சேர்ந்து வரும். சாஃப்ட் ஆகிடும் மாவு. அந்த பதத்து வரைக்கும் நீங்கள் நல்லா பிணையணும். இந்த பக்குவத்தில் ஒரு விரலால் அமுத்துனீங்கன்னா மறுபடியும் அது பவுன்ஸ் ஆகி பழைய இடத்துக்கே மாவு வரணுங்க. அதுதான் பக்குவம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை தடவி இந்த மாவு உருண்டையை அதில் வச்சு அதுலேயும் எண்ணெயை தடவி மூடி வச்சிட போகிறோங்க. 1 மணி நேரத்துக்கு இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்க போகிற தேங்காய் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோங்க. நான் இன்னைக்கு கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா திருகிக்கலாம், இல்லை மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க. இது கூட நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்த்திக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபில்லிங்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது எல்லாமே உங்கள் சொந்த இஷ்டம் தாங்க. டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துனீங்கன்னா கடையில் கிடைக்கிறது மாதிரியே இருக்கும். சாக்லேட் சிப்ஸ் சேர்த்திக்கலாம். எங்ககிட்ட இப்போதைக்கு எதுவும் இல்லாததுனால நாங்கள் இது 2 மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுவுமே சூப்பராக இருந்ததுங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு நம்ம மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வச்சதை விட மாவு 1.5 மடங்குக்கு பக்கம் அதிகமாக இருக்கணுங்க சைஸில். இப்போ நம்ம இதை நல்லா குத்தி விட்டு உள்ளே இருக்கிற காற்றை ஃபுல்லாக எடுக்கணுங்க. குத்திட்டு நல்லா ஒரு தடவை பிணைஞ்சுக்கோங்க. நம்ம இதில் 2 பன்னுக்கு தேவையான மாவு பிணைஞ்சிருக்கிறதுனால இப்போ நம்ம இதை 2ஆக பிரிச்சுக்க போகிறோங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மைதாவை அதில் தூவிக்கோங்க. நிறையா வேண்டாம், மாவு கெட்டியாயிடும், ரஃப் ஆகிடும். அளவாக கீழே கொஞ்சமாக தூவிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை வச்சு கட் பண்ணுறது தேய்க்கிறது எல்லாமே செய்யுங்க. ஒட்டாமல் வரும். இன்னைக்கு நம்ம கீழே ஒரு மைதா லேயர் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் பூ, அதுக்கு மேலே இன்னொரு மைதா லேயர் வச்சு நம்ம இன்னைக்கு பேக் பண்ண போகிறோங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டையை நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். நீங்கள் சப்பாத்தி கிட்ட வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை விரல்லையே அமுத்தி விட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற தேங்காய் பன் மாதிரியே வேணும்னா இந்த லேயரை நல்லா திக்காவே வச்சுக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு லேசாக போட்டிருக்கோம். இந்த பன் நம்ம கடாயில் வைக்க போகிறதுனால ஒரு சில்வர் தட்டு எடுத்து அதில் நான் எண்ணெயை தடவிக்கிறேங்க. அதில் நம்ம கீழ் லேயர் மைதாவை ஃபர்ஸ்ட் வச்சுக்க போகிறோம். நீங்கள் அடுப்பில் எந்த கடாய் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கடாயில் வைக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மைதா லேயர் வச்சாச்சு. இதுக்கு மேலே தேங்காய் பூ ஒரு லேயர் பரப்பிக்க போகிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நிறையா வச்சிங்கன்னா கொஞ்சம் சொதன்னு ஆகும். அதனால் ஈவனான ஒரு லேயர் போதும்.
இப்போ நம்ம மேல் பக்கம் வைக்கிறதுக்கான மாவு தேய்க்கிறோங்க. நம்ம முதல்ல தேய்ச்சதை விட கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மடிச்சு விட்டு சைடில் அமுத்தி விட போகிறோம், அதுக்காக. இப்போ பாருங்க, இதை நம்ம எடுத்து தேங்காய் பூ லேயர் மேலே போட போகிறோம். போட்டுட்டு சுற்றியும் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க விரலாலேயே. அமுத்திட்டு கத்தி வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம மறுபடியும் சைட்ஸ் ஃபுல்லாக 2 விரல் வச்சு அமுத்தி விட்டு கிரிம்ப் மாதிரி பண்ணிக்கோங்க. எதனாலனா நம்ம வேகும்போது உள்ளே இருக்கிற தேங்காயும் சர்க்கரையும் சேர்ந்து கொஞ்சம் பாகு மாதிரி மாறும். அந்த சர்க்கரை பாகு வெளியில் வந்துருங்க நீங்கள் நல்லா அமுத்தி விடலைன்னா. அதனால தான். இப்போ இதை நம்ம மறுபடியும் 1 மணி நேரம் புளிக்க விடணுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இடத்துல வச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு பன் செட் செஞ்சு வச்சிருக்கோங்க. அது வந்து அவனில் வைக்க போகிறதுனால அவன் பிளேட் மேலே பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர்னு சொல்லுவோங்க, அதை வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கேன் நான். குட்டி டீ பன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி மேல் பக்கத்துலேருந்து மாவை அடியில் உருட்டி பின்னாடி பக்கமாக தள்ளி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு மேலே நல்லா வலுவலுன்னு அழகாக பன் மாதிரி வந்துருங்க. ஒரு உருட்டிட்டிங்கன்னா கீழே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பேக் ஆகும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி ஆகிடும். அழகாக குட்டி பன் ரெடி ஆகிடும். இப்போ கடாய் ரெடி பண்ணிடலாங்க. பழைய நான்ஸ்டிக் பேன் ஏதாவது யூஸ் ஆகாதது இருந்ததுன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு அதில் எம்சாண்ட் போட்டிருக்கோம். மணல் கிடைச்சாலும் ஓகே, இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஹீட்டில் 2 நிமிஷம் திறந்து வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க, ஈரப்பதம் போகிறதுக்காக தான். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவு மேலே பால் தடவிக்கிறோங்க. பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சின பால்னாலும் ஓகே தான். ஒரு லேயர் ஈவனாக தடவிக்கோங்க, இது கலர் நல்லா வர்றதுக்காக தான். இப்போ இதை நம்ம கடாயில் வச்சிட போகிறோங்க. கடாய் நல்ல ஹீட்டில் இருக்கும், பார்த்து தரங்க. பாருங்கள், கடாய்க்கு தகுந்த மாதிரி பிளேட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, உள்ள கரெக்டாக சைடில் படாத மாதிரியான அந்த சைஸில் இருக்கிற அளவான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கடாய் மூடியில் கேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி மாவில் ஏதாவது வச்சு அடைச்சிக்கோங்க. இப்போ அவன் செட்டிங்ஸ் பார்க்கலாங்க. 150 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சேம் ப்ராசஸ் தான். மேலே பால் தடவிட்டு ப்ரீஹீட் ஆன அவனில் நம்ம இந்த பிளேட்டை உள்ளே வைக்க போகிறோங்க. வச்சு நான் 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அவன் செட்டிங்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. கலர் ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதோட போதும், எடுத்துருங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடாயில் வச்சது எப்படி உப்பி வந்திருக்குன்னு. எல்லா தடவையும் இந்த மாதிரி வராதுங்க, அதனால ஃப்ளாட்டாக இருந்தால் பயப்பட வேண்டாம். பாருங்கள், அவனோடது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 20 மினிட்ஸ் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ வெளியில் எடுத்து பார்க்கலாம். கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டான கலரில் இருக்குதுங்க. வெளியில் எடுத்த உடனே நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது மேலே ஆயில் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா பட்டர் தடவிக்கலாங்க. இது எதுக்காகனா, நீங்கள் ஒரு நாள் ஆனாலும் பன் ட்ரை ஆகாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணின உடனே நல்லா பளபளன்னு இருக்குங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். 2 நிமிஷத்தில் பன் வந்து ஆயில் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிக்கும். உங்களுக்கு நார்மலாக எப்பவும் பன் நம்ம கடையில் வாங்குறது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரெடி ஆகிடும். நாங்கள் எங்கள் டேஸ்ட்டுக்காக லேசாக செஞ்சுருக்கோங்க தேங்காய் பன்னு. உங்களுக்கு கடையில் கிடைக்கிறது மாதிரியே வேணும்னா கீழ் லேயர் மேல் லேயர் ரெண்டையுமே கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கடையில் கிடைக்கிறது மாதிரியே இருக்கும். இப்போ கடாயும் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு வெளியில் எடுத்துட போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி வெளியில் எடுத்த உடனே மேலே எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கடாயில் இருந்தோ அவனில் இருந்தோ எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்குங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பன் இருக்கு இல்லைங்களா, அதில் மேலே எள்ளு போட்டு வச்சுருந்தேங்க. அதையும் நம்ம இப்போ அவனில் வச்சு எடுக்க போகிறோம். எப்படி வருதுன்னு பாருங்க. இது வந்து டீ பன் தாங்க. சர்க்கரை நம்ம அதிகமாக சேர்த்தலை இதில், அதனால நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அவ்வளவா. இப்போ டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நாங்கள் பெனஞ்ச மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இந்த பன்னு கூட சேர்த்து செஞ்சோங்க. இது 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல. கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக, அவ்வளோ ஷைனியாக, ஷேப் அட்டகாசமாக வந்துருந்ததுங்க. இப்போ வாங்க தேங்காய் பன்னை கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குதுன்னு. கத்தி வச்சு வேணாலும் கட் பண்ணலாங்க. நாங்கள் பீஸா கட்டரில் கட் பண்ணோம், கொஞ்சம் நீட்டாக வந்தது. இந்த பன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் தெரியுது இல்லைங்களா ஒரு கேப்பு, அது வந்து நல்லா அமுத்தாததுனால இந்த மாதிரி தான் வரும். அதனால சைடு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக அமுத்தி விட்டுருங்க. டேஸ்ட் எல்லாம் எதுவுமே மாறாதுங்க, பார்க்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், அவ்வளோதான். இப்போ எடுத்து பார்க்கலாங்களா? இது பேக்காகி எடுக்கும் போதே உங்களுக்கு வாசம் சாப்பிட தூண்டுங்க. கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சாப்பிடாம கண்டிப்பாக கீழே வைக்கவே முடியாது. இப்போ கடாயோடதும் பாருங்க, உள்ள புஷ்ஷுன்னு வந்திருந்தது இல்லைங்களா, அதனால உள்ள கேப் வந்திருக்கு. கட் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ஃப்ளாட் ஆயிடுங்க.
பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களே ஃபோட்டோ எடுக்கணுமேங்கிறதுனால கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் சட்டுன்னு இது எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. பன்னும் அதே மாதிரி நான் அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எதனால் இதில் கடாயில் செஞ்சு போட்டோன்னா நிறைய பேர்த்து வீட்டில் அவன் இருக்காது, அவங்க எல்லாம் செய்யணுங்கிறதுனால தான் இந்த தடவை நாங்கள் கடாயில் உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால நீங்கள் 2 நாளைக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு வைக்க வேண்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டியாயிடும், நான் இப்போவே சொல்கிறேன். அதனால் வெளியில் வச்சு 1 நாள் இல்லை 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்க. வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாரும் பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.